சர்ச்சையை ஏற்படுத்தின பேட் கேர்ள் படத்துக்கு நெட்பேக் சர்வதேச விருது. பிராமணர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமா பேட் கேர்ள் படம் எடுக்கப்பட்டிருக்கிறதா சர்ச்சைகள் எழுந்த நிலையில இப்போ இந்த படத்துக்கு IFFR 2025ல மதிப்புமிக்க நெட்பேக் விருது கிடைச்சிருக்கு. இயக்குனர் வெற்றிமாறனோட துணை இயக்கத்துல வர்ஷா பரத் இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய இந்த படம் தான் பேட் கேர்ள். இந்த படத்தோட டீசர் போன மாசம் வெளியான நிலையில அதிக அளவிலான விமர்சனங்களுக்கு ஆளாச்சு. ஒரு தரப்பினர் மத்தியில தொடர்ந்து பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வந்தப்பவும் கூட இன்னொரு தரப்பு பிராமணர்களும் அவமதிக்கக்கூடிய விதமாவே இந்த படத்துல காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் வர்ஷா பரத் டீசர் வெளியீட்டு விழாவுல பெண்கள் அப்படின்னா பத்தினியா தான் இருக்கணுமா அப்படின்னு பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. இந்த டீசரை வெளியிட்ட விஜய் சேதுபதி அப்புறம் தயாரிப்பாளர்களான வெற்றிமாறன், அனுராக் கஷ்யப் அப்படின்னு எல்லாரையுமே நெட்டிசன்கள் வசைபாடி வந்தாங்க. இந்த படத்துக்காக இயக்குனர் வர்ஷா பரத் நெதர்லாந்து ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவுல 2025ல நெட்பேக் விருதை வென்றிருக்காங்க. நெட்பேக் விருது வருஷம்தோறும் ஆசியா அப்புறம் பசிபிக் பிராந்தியங்கள்ல இருந்து ஒரு தனித்துவமான படத்துக்கு வழங்கப்படுது. இது குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய திறமையாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய விதத்துல வழங்கப்படுது. இயக்குனர்களோட முதல் அப்புறம் 2வது படங்களை மட்டுமே ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்துல வழங்கப்படக்கூடிய இந்த விருதை இப்போ வர்ஷா பரத் பெற்றிருக்காங்க. அனுராக் கஷ்யப் அப்புறம் வெற்றிமாறன் வழங்க கிராஸ் ரூட் திரைப்பட நிறுவனம் பேட் கேர்ள் படத்தை தயாரிச்சிருக்கு. இந்த படத்துல துணிச்சலான நடிப்ப அஞ்சலி சிவராமன் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சாந்தி பிரியா, ஹிருது ஹாரூன், TJ அருணாச்சலம், சஷாங்க் பொம்மிரெட்டி பள்ளி, சரண்யா ரவிச்சந்திரன் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நெட்பேக் விருது பத்தி படக்குழு சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கு.